கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாராஜனும் எல்லா தேவர்களுக்குள்ள மகாராஜனுமாயிருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சேரக்கூடாதவர்களின் ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மகிமை பொருந்தினவரும் ஸ்தோத்திரிக்கப்பட தக்கவருமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாளிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எங்களையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு உம்முடைய ஆரை பிரகாரத்தில் ஒன்றிணைவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஆராதனையை கூட நாங்கள் கண்டு கொள்ளும்படிக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்கு, உம்முடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இந்த ஆராதனையிலே எங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களில் எங்களில் வெளிப்பட்ட கர்த்தருடைய மகிமையை, நாமத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதிசயமானவராய் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டீர். அற்புதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பித்தீர். பெரிய காரியங்களை எங்களின் நினைவுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் செய்து நிறைவேற்றினீர். நாங்கள் நினைக்காத காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீர். எங்களுடைய பாதங்கள் பலவீனப்பட்ட போது கர்த்தருடைய பலன் எங்களை தாங்கினது. நாங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருந்த போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வழி நடத்தினது. இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை ஆராதித்து மகிழ முயற்சி செய்கிற போது அன்பின் ஆண்டவர் எங்களில் மகிமையடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் முழுமையாக எங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் சுவாமி, எங்களுடைய குறைவுகளை தயவாய் மன்னித்து இந்த ஆராதனையில் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ, நாங்கள் என்ன நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஆராதனை மூலம் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை வசனங்கள், உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய வேண்டுதல்கள், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய தருணங்கள் உமது பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்படட்டும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நிறைவோடு திருப்பி அனுப்பும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று 65வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 65, சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம். 65வது கீர்த்தனை பாடல். Sarva Srishti
முடிந்தவாறே 111ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக நாம் படிப்போம். 111ஆம் சங்கீதம் நாம் முறைமுறையாக படிப்போம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு முழங்காற்படியிட்டு நமது தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்த ஜெபம் செய்வோம். அரசன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார்: நான் என் தாயின் துர்க்குணத்தில் உருவானேன். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்கள் என்பது வசனம் சொல்லுகிற சத்தியம். அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாய் ஆண்டவர் விரும்பாதபடி நாம் எதையாவது செய்திருப்போம் என்று சொன்னால் ஒரு விசை என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ரட்சிப்பின் பங்காளியாய் நான் முழுமையாய் மாற விரும்புகிறேன். எனக்குள் இருக்கிற கரைகளை என்னிலிருந்து அகற்றி சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நான் பரிசுத்த ஜாதி, நான் ஆசாரிய கூட்டம், என்னை உம்முடைய பிள்ளையாய் வனையும் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை அவரை அறிந்து கொள்ளுவதற்கானது. ஆண்டவருடைய மகத்துவங்களை அனுதினமும் அறிந்து அதற்கு உகந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவதற்காய் கர்த்தருடைய வசனம் இன்பமானவைகள், அவைகள் பேதைகளுக்கு வழிகாட்டுபவைகள், துன்மார்க்கனுக்கு அவன் துன்மார்க்கத்தை சுட்டி உணர்த்துகின்றவைகள், நீதிமானுக்கு கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிற நித்தியத்தை வாக்கு பண்ணுகின்ற ஆதாரங்கள். இவ்வளவு மகத்துவமான கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை கேட்பதற்கு, அதை தியானிப்பதற்கு
ஆண்டவருடைய வார்த்தையோடு உறவாடுவதற்கு, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய மனம் எந்த அளவிற்கு இடம் கொடுத்திருக்கிறது என்பதை ஒரு விசை நினைத்து பார்த்து, நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதில், வாசிப்பதில், ஆராய்வதில், கேட்பதில், உமது சத்தத்திற்கு செவி கொடுப்பதில், அதற்காய் காத்திருப்பதில் தவறியிருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டவர்களாய் நமது தவறுக்காய் மனம் வருந்துவோம். நமது உதட்டின் வார்த்தைகளையும் உள்ளத்தில் எழுந்த சிந்தனைகளையும் ஒரு விசை நினைத்து பார்ப்போம். அயலகத்தார், நம் இல்லத்தார், நமக்கு அன்பானவர்கள், நமது நண்பர்கள் முகம் கோணுகின்ற விதத்தில், மனம் நோகும் விதத்தில் ஏதாவது வார்த்தைகள் நம்மில் வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னால், பிறரை பழித்து பிறரை அவமதிக்கும் விதத்தில் பிறருக்கு விரோதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், கரை படிந்த இந்த எண்ணத்தை என்னிலிருந்து அகற்றும் என்று மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நாம் செய்தவைகள் தவறு என்று ஒத்துக்கொள்ளுவோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கடமைகளை கொடுத்திருக்கிறார். பணிவிடைகள், இல்லத்தின் வளர்ச்சிக்கான காரியங்கள். இந்த கடமைகளில் நாம் காட்டின உண்மைத்தன்மை, இந்த கடமைகளை செய்வதற்கு நாம் காட்டின உற்சாகம், இந்த கடமைகளை செய்வதற்கு நாம் மேற்கொண்ட திட்டமிடுதல்கள், இவைகளிலும் குறைவு இருக்கும் என்று சொன்னால், நமக்குள் பரிசுத்தம் குறைவாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய், தந்தை விட்டு தூரமாய் பிரிந்து சென்ற இளைய மகனை போல நாங்களும் தூரமாய் இருக்கிறோம். மனம் திரும்பினவர்களாய் உம்மண்டை வர விரும்புகிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற பாடல் வரிகளினோட நம்முடைய தவறுகளுக்காய் மனம் வருந்துவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், நான் தவறு செய்திருக்கிறேன் என்று தவறுகளை ஒத்துக்கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பரிசுத்தமான பாதையில் வாழ்க்கை செல்லுவதற்கான பாதைகளை காண்பித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்கிறது வசனம். ஆண்டவருக்கு நாம் சொல்லும் நன்றிகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகின்றவைகள். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்த்து கொள்ளுவோம். இவ்வளவு காலம் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ இடர்பாடுகளை கடந்து வந்தோம், எவ்வளவோ துன்பங்களை கடந்து வந்தோம்.
எவ்வளவோ கண்ணீரின் பாதைகளை கடந்து வந்தோம். ஆனாலும் கைவிடாதபடி நம்மிடத்திலே ஆண்டவர் காண்பிக்கிற அவருடைய அன்பை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாத இருளின் மக்களாய் ஒரு காலத்தில் வாழ்ந்த போது கிறிஸ்துவினுடைய அன்பு, இயேசுவாகிய ஒளி நம்மை பிரகாசிக்க செய்திருக்கிறது. மெய்ப்பனாக இன்று வரையிலும் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு தேவைகளை நாம் அவரிடத்தில் சொல்லுவதற்கு முன்பதாகவே அவைகளை அறிந்து அதன் வேளைகளில் அற்புதமாக நமக்கு செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய மனதின் எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழகிய குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், சகோதர உறவுகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சபை உறவுக்காக ஒருவருக்கு ஒருவர் நன்மையிலும் துயரத்திலும் பங்கு கொள்வதற்கு தந்திருக்கிற நல்ல உறவுகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையாகிய விசுவாச மன்னாவிற்காகவும் நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஒரு நிறைவை பெற்று நித்தியத்திற்குரிய நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தந்திருக்கிற நம்பிக்கைக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்காய் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்திற்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பரிசுத்தத்தோடு இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல காலநிலை, நல்ல இயற்கையின் வளம், வேலை செய்வதற்குரிய நல்ல வாழ்வாதாரத்தின் வழிவகைகள், உழைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீர ஆரோக்கியம், இவைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் முயற்சி செய்கிறோம், ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். நாம் உழைக்கிறோம், நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நிலபலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கொரோனா வியாதி தொற்றின் கட்டுப்பாடுகளிலிருந்து நமக்கு ஒரு விலக்கை ஆண்டவர் கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே இணைந்து அவரை ஆராதனை செய்வதற்கு நம்மை அழைத்து ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த மகத்தான அற்புதத்தை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் பல நன்மைகளை ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் கடந்த நாட்களில் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவரும் தீர்ந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் ஜெபத்தை இணைந்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குற்ற வேசிக்க பண்ணாமல் தீமினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து
இந்த நாளிற்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாம் திருமறை பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்தும், இரண்டாவது திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாய் வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் திருமறை பகுதி யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். வாசியும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளே மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின்படி தான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதியாக பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20 துவங்கி 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம் துவங்கி 26 வரை உள்ள வசனங்கள். நற்செய்தி பகுதிக்காய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கன பண்ணுவார் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகள் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். தந்தருளும் ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவா, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவா, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து வெளிப்படுகிற வாழ்வருக்காய் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து வெளிப்படுகிற பரிசுத்தத்திற்காய் எங்களை ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து வெளிப்படுகிற ஆரோக்கியத்திற்காய் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவரே, நித்திய சமாதானத்திற்காய் இந்த ஆராதனையில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில் இந்த விசுவாச பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாடி தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறதை ஆண்டவர் அறிகிறீர். எல்லாரும் நிறைவானவர்களாய் அல்லாதபடிக்கு குறைவு உள்ளவர்களாய், வருத்தம் உள்ளவர்களாய், தங்கள் வாழ்க்கையின் அன்றாட அனுபவங்களில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி
நீர் எங்களுக்கு நன்மைகளை கொடுப்பீர் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடே கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்றிணைந்திருக்கிற போது அன்பின் ஆண்டவருடைய செவிகள் எங்களுடைய ஜெபத்திற்கு திறந்திருக்கட்டும். எங்களுடைய கூப்பிடுதல்களுக்கு ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருப்பீராக. எங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் தொடர்ந்து எங்களில் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த போது ஆளூட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகின்ற உபத்திரவத்தை ஆண்டவர் கண்டபோது, என்னுடைய ஜனங்களின் உபத்திரவத்தை நான் கண்டேன், அவர்களின் கூப்பிடுதலை கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களினுடைய உபத்திரவத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை வாக்குத்தத்தமாய் மோசைக்கு வெளிப்படுத்தின அன்பின் ஆண்டவரே, அதே வாக்குத்தத்தத்திற்காய் இந்த ஆராதனையிலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பிரகாசமான, ஆண்டவர் நன்மை நிறைந்த, ஆண்டவர் ஒளிமயமான ஒரு வாழ்வினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தனியாக பேராக ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையை குறித்த அனுபவங்களையும் எங்கள் ஆண்டவர் தமது உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய பிறப்பிற்கு முன்பதாகவே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து திட்டம் வகுத்து வைத்திருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயினும் பலவிதமான தேவைகள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற போது எங்கள் ஆண்டவர் எங்களை சந்தியும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களால் முடியாத காரியங்கள் இருக்கிறதே, அவைகளிலும் ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களால் இயலாத விதத்தில் நாங்கள் இருக்கிறோமே, இவைகளிலே எங்களுக்கு வாழ்வு கொடும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் நிறைவேற்றக்கூடிய பணிகளிலே ஆண்டவர் நன்மைகளையும் உயர்வுகளையும் கட்டளையிட்டு தாரும். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வாய்க்க செய்யப்பட, நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களிலும் கிடைக்கப்பெற, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களின் பலனையும் அன்பின் ஆண்டவர் நன்மையாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், உயர்வுகள் கிடைக்கப்பெறாத தருணங்கள், தங்களுடைய கல்விக்கும் தங்கள் அறிவுக்கும் திறமைகளுக்கும் உகந்த வேலை கிடைக்கப்பெறக்கூடாத தருணங்கள், நன்றாய் உழைக்கிறோம், நன்றாய் பாடுபடுகிறோம், எங்களை ஒருத்து தியாகித்து உழைக்கிறோம், ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அன்பின் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை தனியாக ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இல்லத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களின் கரத்தின் கிரியைகளையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய பணிகளுக்குரிய உயர்வுகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய, நாங்கள் முன்னேற்றத்தை காணுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் அகற்றி போட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ வேண்டிய பாதைகள், தீர்மானிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் தானே வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தாரும். எங்களுடைய குடும்பத்தின் அனைத்து பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கல்வி 2 வருடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறீர். ஆன்லைன் கல்வியில் அதிகமாக எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொள்ளுகிற போது அன்பின் ஆண்டவர் இவைகளை நன்மையாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொள்ள ஆண்டவர் ஏதுவான ஞானத்தை பரிசுத்த ஆவியினாலே கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் முயற்சியினாலே தங்களுக்கு தேவையான தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணங்கள் இருக்கிற போது ஆண்டவர் பரத்தின் ஞானத்தை வெளிப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக இந்த உலகத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறைகளின் படி நல்ல அறிவை பெருக்கிக் கொள்ளுகின்ற கல்வியை கற்றுக்கொள்ளவும் அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். வயோதிப பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆரோக்கியமான காலங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும். தங்களுடைய வயோதிப காலத்திலே துன்பங்களுக்கு பலவீனங்களுக்கு முற்பட்டு விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்.
சின்னம் சிறு குழந்தைகளையும் நாட்களுக்கேற்ற வளர்வனை கொடுத்து நாட்களுக்கு உரிய அறிவினை விருத்தியாய் கொடுத்து எங்கள் குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். தங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தை வேண்டும் என்று ஆசையோடு ஜெபிக்க கூடியவர்கள், திருமணம் போன்ற நல்ல அனுபவங்களுக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாடுகளுக்கு பயணப்பட வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அதற்குரிய வாழ்வின் காலங்களை துரிதமாய் பெற்றுக்கொள்ள அன்பின் ஆண்டவர் வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே வாசல் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நீர் ஏற்படுத்தி இருக்கிற வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறவர்கள் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. வாசல் வழியாக எங்கள் பிள்ளைகள் உட்பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைய, பசும் புல் நிறைந்த மேய்ச்சலை கண்டடைய அன்பின் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை அதிகமாக பெருக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்திற்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு, உம்மோடு சில நிமிடங்கள் உறவாடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆராதனைகளை கொடுத்திருக்கிறீர். கொரோனா வியாதி தொற்றினுடைய தாக்கம் குறைந்து நாங்கள் இணைந்து ஆராதிப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த எங்கள் ஆராதனை இனி தொடர்ந்து தடைப்பட்டு விடாதபடிக்கு அன்பின் ஆண்டவர் இந்த நாட்டினுடைய சூழல்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா நிலைகளிலும் இந்த கொரோனா வியாதி தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அனைத்து காரியங்களை வாய்க்க செய்தவர் எங்கள் ஆண்டவர் மட்டும் என்று முழுமையாய் நம்பி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த கொரோனா வியாதி தொற்று கட்டுப்பாட்டிலே ஆண்டவர் வைத்துக்கொண்டு நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஏதுவான சூழல்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தொடர்ந்து பெருக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் இந்த ஆலயத்திலே ஒன்றிணைந்து ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக, இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களுக்காக, இந்த திருச்சபையின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு தந்திருக்கக்கூடிய ஊழியங்கள், உம்மோடு உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஊழியங்கள், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்நியோனியத்தோடு ஐக்கியத்தோடு இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள், கனத்தோடு இந்த ஊழியங்களில் பங்கெடுக்க அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு வழிவகைகளை தொடர்ந்து உருவாக்கி தாரும். எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பாரமான சூழ்நிலைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியதை ஆண்டவர் அறிகிறீர். அன்பின் ஆண்டவர் இதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வருவதற்குரிய ஒரு நல்ல வழி வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய தரிசனத்தின்படி இந்த ஆலயத்தை கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகத்து நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாக ஆசீர்வதித்து இவர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நினைத்துக் கொள்ளுகிறோம். தேசத்தில் இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட காலங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி தாரும். எங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல திட்டங்களை வகுக்க ஆண்டவர் ஞானத்தை கொடு. உம்மை பற்றி அறியாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களும், ஆண்டவருடைய வார்த்தைகள் விதைக்கப்படக்கூடிய இடங்களும் பாதுகாக்கப்பட, ஊழியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களிலே எங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் பாதுகாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் ஏதுவாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களிடத்திலும் ஆண்டவர் உம்முடைய தூதர்களை கொண்டு காவல் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பணிகளை அதிகமாய் தியாகத்தோடு செய்யக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய சூழல்கள் உருவாகி இருக்கிறது அன்பின் ஆண்டவர் அறிகிறீர். இந்த சூழல்களிலே ஆண்டவர் ஒரு சமாதானமான நிலைமைகள் ஏற்படுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். அகில உலக திருச்சபைகளையும் அகில உலக தேசங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தினம்தோறும் இயற்கையினுடைய சீற்றங்களை கேள்விப்படுகிறோம். இயற்கையினால் எழக்கூடிய ஆண்டவரை பாதிப்புகளை கேள்விப்படுகிறோம். மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறி
நடக்கக்கூடிய அழிவுகளை நாங்கள் காணுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தேசம் உம்முடைய தேசம், நீர் படைத்த தேசம். உமது கரத்தின் கைவண்ணங்கள் இந்த தேசத்தில் எழப்படக்கூடிய சேதங்களை அன்பின் ஆண்டவர் மாற்றி பாதுகாப்பான காலங்களை நாங்கள் கண்டடைய அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து நன்மைக்கு ஏதுவான, வாழ்வுக்கு ஏதுவான, சமாதானத்திற்கு ஏதுவான, சந்தோஷத்திற்கு ஏதுவான பாதையில் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் எழுப்புதல் பாடல் புத்தகத்திலே 347வது பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 347வது பாடல். படுகின்ற நேரம் இது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நின்றவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உமது வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு எங்களுக்கு முன் தியாகமாயிருக்கிற அனைத்து மிஷனரிகளுக்காய், அனைத்து அருட்பணியாளர்களுக்காய், போதகர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் முயற்சி செய்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது வார்த்தைகளை உமது வார்த்தையாகவே நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். மனித சத்தத்தை அல்லாதபடி எங்கள் ஆண்டவருடைய சத்தம் எங்களில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் சில மாதங்களுக்கு பின்பு ஆலயத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு ஈவு என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாயும் நாம் வாழுவோம். கடந்த
சில வாரங்கள் யூடியூப் வாயிலாகத்தான் உங்களை சந்திக்க முடிந்தது. இன்றைக்கு நேரடியாக நாம் இணைந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு வழி செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலேயும் அகில உலக திருச்சபை, குறிப்பாக இந்திய திருச்சபையின் பெரும்பாலான திருச்சபைகள் இறையியல் ஞாயிறாக இந்த ஆராதனையை அனுசரிக்கிறார்கள். எனவே இறையியல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும், இறையியல் கல்வி எந்த அளவிற்கு நமக்கு தேவை என்பதையும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை மையமாய் வைத்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். இறையியல் என்று சொன்ன உடனே அது பல வேளைகளில் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டு, இறையியல் என்கின்ற வார்த்தையை சபையில் சொன்னால் உடனடியாக மக்கள் சொல்லக்கூடிய காரியம் அது புரியாத ஒரு புதிர். இறையியல் என்கின்ற வார்த்தை எங்களுக்கு புரியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இறையியலில் நாங்கள் பழக்கப்படவில்லை என்பது. ஒரு ஆலயத்திலே நான் பணி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு சபைக்குழு அங்கத்தினர் வந்து சொன்னார், பிரசங்கியார் ரொம்ப தியாலஜி பேசுகிறாரே அப்படின்னார். நான் இப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் பேசுனது எதுவுமே எங்களுக்கு புரியலை, அதனால அது இறையியல் என்று சொன்னார்கள். புரியாத ஒன்று இறையியல் அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் இறையியல். நான் என்னுடைய இறையியல் கல்விக்காக பெங்களூரிலே நான் சென்றிருந்த போது, நான் சென்ற முதல் வருடம் இதே ஓய்வு நாளிலே ஒரு திருச்சபையிலே செய்தி கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது கல்லூரியில் சென்ற புதிது, புத்தகங்களை புரட்டுவது வழக்கம். ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினேன். முதல் பக்கத்திலே முதல் வாசகம் இப்படி இருந்தது: எல்லா கிறிஸ்தவர்களும் இறையியலாளர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இறையியலாளர்கள். எப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் இறையியல் தன்மையில் இருக்கக்கூடியவர்கள்? இறையியல் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கடவுளை எப்படி விளக்குகிறோமோ அதுதான் இறையியல். ஒவ்வொருவரும் கடவுளை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் இறையியல். ஒரு வியாதிப்பட்டிருக்கிற மனிதன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று வந்தா அவர் எப்படி சொல்லுவார்? ஆண்டவர் என் வியாதியில் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். பிள்ளைகள் படிக்காம தேர்வு எழுதி வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் படிக்காமலே பாஸ் பண்ண வைக்கக்கூடிய வல்லமை உள்ள, அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்முடைய அனுபவங்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறாரோ அதை வைத்து நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறோம். இறையியலை கற்றுக்கொள்வதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய கூறுகள் 4. 1, திருமறை. அது எந்த இறையியலாக இருந்தாலும், கிறிஸ்தவ இறையியல் அல்லது இஸ்லாமிய இறையியல், இந்து இறையியலாக இருந்தாலும் அவரவர் பயன்படுத்துகிற வேதம் மிக முக்கியம். 2வது, ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய பாரம்பரியம் மிக முக்கியம். நம்முடைய திருச்சபைக்கும் ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு பாரம்பரியம் நமக்கு பல உண்டு. அது பட்டியலிட்டு கொண்டே நாம் செல்லலாம். அந்த பாரம்பரியங்கள் ஒருவேளை நம்முடைய அனுபவங்களில் அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்காது இருந்தாலும், ஒருவேளை சில பிரசங்கியார்கள் சொல்லுவார்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள் என்று சொன்னாலும், எல்லா திருச்சபைகளிலும் இந்த பாரம்பரியம் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவே முடியாது. எல்லா திருச்சபைகளிலும் இதில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் புதிதாக இன்றைக்கு உருவாகக்கூடிய திருச்சபைகள் கூட, அல்லது நம்முடைய ஆராதனை தவிர்த்து வேறு ஆராதனை முறைகளை பின்பற்றக்கூடிய திருச்சபைகள் கூட ஒரு வகையிலான பாரம்பரியத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றக்கூடியது ஒருவேளை வழிபாட்டின் முறைமை அல்லாத ஒரு பாரம்பரியம். அதுவும் ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியில் தோன்றினவைகள் தான், புதிதாக தோற்றுவிக்கப்பட்டவைகள் அல்ல. ஒருவேளை சிரியன் திருச்சபையினுடைய பாரம்பரியம் 1வது நூற்றாண்டிலிருந்து இருக்கலாம். நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியம் 14வது நூற்றாண்டிலிருந்து துவங்கினது. பெந்தைகோஸ்தே திருச்சபைகளின் பாரம்பரியம் 19வது நூற்றாண்டு, அதாவது 1910வது வருடத்திலே அமெரிக்காவிலிருந்து தோன்றியது. திருச்சபைகளை கடந்து இல்லங்களிலே ஜபக்கூடிகைகள் வைத்து நடத்தக்கூடிய ஊழியத்தினுடைய பாரம்பரியம் 1960, அதாவது சுதந்திரத்திற்கு பின்பு
பின்பு நம்முடைய மண்ணிலே ஏதோ ஒரு ஊழியக்காரர்களின் மூலம் உருவானது. அந்த பாரம்பரியம் மிக முக்கியம். மூன்றாவது நம்முடைய அனுபவங்கள். நாம என்ன அனுபவத்திலிருந்து ஆண்டவரை அனுபவிக்கிறோம் என்கின்ற நம்முடைய அனுபவங்கள். நான்காவது மிக முக்கியமானது பகுத்தறிவு. பகுத்தறிந்து நம்முடைய அறிவை பயன்படுத்தி கடவுளை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இந்த இறையியல் விசுவாசிகளுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது, ஏன் இதனுடைய அழுத்தம் தேவை என்று நாம் விவாதிக்கிற போது அதில் 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய திருமறையை அதன் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு இறையியல் வேண்டும். இப்பொழுது திருமறையிலே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று சொன்னால், இந்த வசனம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று பின்னணியத்தோடு தான் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதனுடைய உண்மையான விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வேத வசனம் இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு பொருத்தமா இருக்கிறத பல நாள்ல நம்ம சொல்லுவோம். காலையில தூங்கி எழுப்பி பைபிளை திறந்த உடனே இன்னைக்குள்ள வசனம் எனக்கு கிடைச்சது என்று சொல்லுவோம். காலையில எழுந்து விட்டு மாலையில தூங்க போகிற போது காலையில ஆண்டவர் என்ன பேசணும் அப்படியே நடந்தது என்று நாம் சொல்லுவோம். எப்படி அவைகள் எல்லாம் நடக்கிறது? அதுதான் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இன்று வரைக்கும் பொருத்தமாயிருக்கிறது. அதை பொருத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு இறையியல் சிந்தனை வேண்டும். மூன்றாவதாக இந்த திருமறை தான், இந்த திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிற இறையியல் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டோம், முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம ஏதோ முடிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறந்துட்டோம் 6 அடி மண் என்று சொல்லக்கூடிய அந்த விவாதங்களை கடந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது மனித வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்ம இதோட முடிச்சு போகிறவங்க அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த இறையியலினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனை, ஒரு சத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமறை முழுவதுமாக இதை நாம் பார்க்கிற போது விவாதங்களிலே நாம் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதி குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்து பார்க்கிற போது அங்கிருந்து ஒரு புதிய இறையியலினுடைய ஒரு தோற்றத்தை நாம் கண்டு கொள்ளலாம். கிரேக்கர்கள் இயேசுவை காண வந்தார்கள். இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நடக்காத காரியம் நடக்கிறது என்று சொல்லுவோமே, அதே போன்று நடக்கக்கூடாத ஒரு காரியம் அல்லது நடப்பதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் நடைபெற்றது. கிரேக்கர்கள் இயேசுவை காண வந்து சொல்லுகிறாங்க, நாங்க இயேசுவை காண வருகிறோம். இயேசு சுவாமி சொல்லுகிறாரு, பிதாவே நீர் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. கிரேக்கர்கள் இயேசுவை கண்டபோது பிதா மகிமைப்படும்படியான ஒரு வேளை வந்தது. நாம இயேசுவை சந்தித்தால் பிதாவானவர் மகிமைப்படும் வேளை வருகிறது என்று சொன்னால் அதுல சில சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இயேசு பிறக்கிற போது பிதாவானவர் மகிழ்ச்சி உற்றார். இயேசு பிறக்கிற போது தூதர்கள் எல்லாரும் இந்த பூமியில இறங்கி வந்து ஜனங்களுக்கு சந்தோஷ செய்தியை சொன்னார்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிற போது பிதாவானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அந்த வெளிப்பாடுகளுக்கு நிகரான ஒரு காரியம் கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்கிற போது நடைபெற்றதாக இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த சந்திப்பிலே ஒரு புதிய ஒரு சிந்தனை உருவாகிறது அல்லது புதிய கடவுளினுடைய அனுபவம் தோன்றுகிறது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு நல்லாவே தெரியும், கடவுள்னு சொன்னா யூதர்களுக்கு உரியவர். யூதர்கள் மட்டும் அல்லது இஸ்ரவேலர்கள் மட்டும் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். ஒருபோதும் யூதர்களை தாண்டின யாருமே கடவுளை ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆனால் 1வது நூற்றாண்டிலே கிரேக்கர்கள், நம்ம எல்லாம் சொல்ல தெரியுமா, பிலாசபின்னு சொல்லுவோம் தெரியுமா? பிலாசபியில் ரொம்ப முக்கியமான தத்துவ மேதைகள் யாரு? அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இந்த தத்துவ மேதைகள் எல்லாரும் இருந்த, அவர்களின் சிந்தனைகள் இருந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவானவரை இப்பொழுது அந்த தத்துவ மேதைகள் வந்து பார்க்கிறார்கள். தத்துவத்தின் சிந்தனைகள் உள்ளவர்கள், அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர்கள் கடவுளை நாம நம்புறதுபடி நம்ப மாட்டாங்க. இன்றைக்குரிய ஆன்மீகம் அவர்களுக்கு கிடையாது. இந்த திருமறையை கூட நான் சொன்ன தெரியுமா, பகுத்தறிவோடு இதனை கேள்வி கேட்பார்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிற போது, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாகவும் இருக்கிறது என்று சொல்லுவாரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவாரே. அந்த ஞானிகள் இந்த கிரேக்கர்கள். அப்போ 1வது நூற்றாண்டுல ஞானிகளாய் அறியப்பட்டவர்கள் இயேசுவை தேடி வருகிறாங்கன்னு சொன்னா ஒரு விசேஷித்த காரியம் நடைபெற்றது. அது எங்கிருந்து புரிந்து கொள்ள முடியும்? மகிமை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். மகிமை, க்ளோரி, கிரேக்கத்துல டோக்ஸா என்று சொல்லுவாங்க. இத மகிமை என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம இன்றைக்கு அது ரொம்ப அதிகமாக வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டு விட்டது. மகிமையினுடைய லிட்டரல் தமிழாக்கம் புகழ். இப்போ ஒரு ஆளை மகிமைப்படுத்துகிறோம் சொன்னா, ஒருவேளை நம்ம ஒரு அரசியல்வாதி வந்துட்டாரு, அந்த ஆளை நம்ம சொல்லுவோம் அவர் வல்லவர் நல்லவர், செய்யாத காரியத்தில் மண்ணின் மைந்தன் மன்னா. நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல போன ஒரு அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்ட மன்னா இந்த நபர் வருகை வருகை என்று சொன்னார்கள். சொல்லாத பொல்லாத பெயர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அடைமொழிகளோடு புகழ் பாடுவது. அப்ப லிட்டரலா மகிமை என்று சொன்னா புகழ் என்று சொல்லுது, அல்லது மரியாதை செலுத்துவது, ஹானரிங் சம்ஒன் அல்லது கிவிங் டிக்னிட்டி டு சம்ஒன். கடவுளுக்கு மகிமை என்று சொன்னால் கடவுளை மரியாதை செலுத்துவது, கடவுளுக்கு மரியாதை கொடுப்பது. நம்ம எந்த இடத்துல கடவுளுக்கு மரியாதை கொடுப்போம்? நம்ம செருப்பை எந்த இடத்துல போடாம வருவோம்? கடவுள் இருக்கிறான்னு சொல்லி ஆலயத்தில் நம்ம சப்பல் போட மாட்டோம். ஏன்னு சொன்னா கடவுளுக்கு மரியாதை கொடுக்கிறோம். நம்ம ஆலயத்தில் வருகிற போது எப்படி வசனம் சொல்லுங்க? பணிந்து குனிந்து முழங்கார் படிட்டு, அவ்வளவு தாழ்மைப்படுத்தி, அவ்வளவு மரியாதை கொடுத்து. கோயில நம்ம பிள்ளைகள் பேசுறத நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன் அலோவ் பண்ண மாட்டோம்? கோயில பேசாதப்பா, கோயில கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பார்த்துருவாரு, கடவுள் தண்டிச்சுருவாரு சொல்லி காதை நம்ம திருப்பி காதை நம்ம முறுக்கி விடுகிறோமே. கண்டிப்பை நாம் கொடுக்கிறோமே, யாரும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறோமே. இவைகள் எல்லாம் எதனுடைய? கடவுளுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஐ அம் ரெஸ்பெக்டிங் காட். நான் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கிறேன். அதுதான் மகிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய விளக்கம். இந்த வார்த்தை கிரேக்கர்கள் வித்தியாசமாய் பயன்படுத்தினார்கள். கிரேக்கர்கள் வித்தியாசமா இதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அவர்களின் விளக்கத்தின்படி மகிமை என்று சொல்லுகிறது பகுத்தறிவின் மூலமாய் பரிசோதிக்கப்பட்டு உலகத்திற்கு பொருத்தமான சத்தியங்கள் தான் புகழ் வார்த்தைகள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க பகுத்தறிவுன்னா நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவாளர்கள் யாரு? தமிழ்நாட்டின் பகுத்தறிவாளர்கள் யாரு? ஒரு ஜிகே. தமிழ்நாட்டின் பகுத்தறிவாளர்கள் யாரு? யாருக்கும் தெரியாதா? பெரியாரிச கொள்கை உள்ளவர்கள் பகுத்தறிவாளர்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை விளக்கி சரியா என்று பார்த்து அதை பின்பற்றுவார்கள். எதனால தான் கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு பொருத்தமில்லை என்று சொல்லுவார்கள். பகுத்தறிவாளர்கள். கிரேக்கர்களும் பகுத்தறிவாளர்கள். தங்கள் பகுத்தறிவை வைத்து இந்த உலகத்திற்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எதுவோ அதுதான் சத்தியம், அதுதான் இந்த உலகத்தின் புகழ் பாட வேண்டியவைகள் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க லாங்குவேஜ்ல, அவங்க மொழி நடையில் கடவுள் கிடையாது, இயேசு கிடையாது, ரட்சகர் வரணன் கிடையாது, இந்த மக்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு கிடக்கிற கிடையாது, இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு, அது எதுவுமே கிடையாது. அப்படி அதிகமாக தங்கள் சிந்தனையிலே ஊறி இருந்தவங்க இப்பொழுது வந்து சொல்லுகிறாங்க, நாங்கள் இயேசுவை காண வருகிறோம். அவர்கள் வந்து சொல்லுகிறாங்க, நாங்க இந்த உலகத்திற்கு சார்ந்த ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், உலகம் சார்ந்த உலகத்திற்குரியவைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் இப்பொழுது இயேசுவை காண வருகிறோம் என்று சொல்லுகிற போது, மனம் திரும்பின ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னாரே, அதே மகிமையின் சந்தோஷம் இப்பொழுது வெளிப்படுகிறது. இது வெளிப்படுகிற போது இது கற்றுக் கொடுக்கக்கூடிய 2 சிறைகள் சிந்தனைகளை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒன்று, இறையியல் என்று சொல்வது பாடுகளிலே பங்கேற்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 13 வரைகளை வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 1 முதல் 13. அங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் சொல்லுவோம். நம்ம இந்த உலகத்தில் எதற்காய் வாழுகிறோம்? இந்த உலகத்தில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் நன்மை அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கொஞ்சம் லட்சங்கள் சம்பாதிக்கிறது எக்ஸ்ட்ரீம் நன்மைன்னு சொல்லாமா? சொல்லாம சொல்லக்கூடாதா? ஹலோ, இந்த உலகத்துல சம்பாதிப்பது இந்த உலகத்துல நமக்கு உலகத்தின் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னா வில்லங்க. சரி, நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா நாட்களும் நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? இந்த உலகத்தில் வாழுகிற போது எப்படிப்பட்ட உயர்வான கல்வி உண்டு, அந்த கல்வியை நான் கற்றிருக்கிறேன், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க சொல்லுவீங்களா? என்னடா இது போர்டில் எதுவும் பேர் எழுதி வைக்கல,
ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, மாஸ்க் வச்சிருக்கனால எனக்கு புரியவில்ல. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சந்தோஷம் எது என்று ஒரு தத்துவ ஞானிட்ட கேட்டா ஹாப்பினஸ் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிடான். ஹாப்பினஸ், சந்தோஷத்தை அடைவதற்கு எது வழியோ அது தான் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த ஒரு நோக்கம். நம்ம எல்லாம் எதுக்கு வாழுகிறோம்? ஒரு சந்தோஷத்தை அடைவதற்காய். ஆனால் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் அடைந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? ரொம்ப சிரிச்சிட்டு இருந்த சந்தோஷமா? கிறிஸ்துவனுடைய கடைசி நாட்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்த சந்தோஷமா? சொல்லுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டா போனாரு? அவர் சிரிச்சுக்கிட்டா போனாரு? சொல்லுங்க. இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் எது என்று சொல்லி நாம் விசாரிக்கிற போது இங்க ஒரு புதிய ஒரு சிந்தனையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் 17, 18 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் கொடுக்கிற போது, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பது, அது மட்டுமல்லாது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொன்னார் 7வது வசனம், என்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் காணுவது, என்னுடைய ஜனங்கள் படக்கூடிய உபத்திரவத்தை நான் கண்ணார கண்டு அவர்களில் இருந்து நான் கேட்டேன் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சந்தோஷங்களில் ஒன்று. கடந்த வாரம் நம்ம இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு ஒரு கருப்பு நாள். என்னன்னு சொல்லுங்க? ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் போலீஸ் கஸ்டடியில் மரித்தார்கள். ஃபாதர் ஸ்டான் சுவாமி யாரும் தெரியுமா? யாரும் தெரியாதா? எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா? ஆண்ட்ராய்டு, அங்கிள்ராய்டு மொபைல் எல்லாம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் மொபைலில் பப்ஜி இருக்கு? எத்தனை பேர் மொபைலில் கேண்டி கிராஷ் இருக்கு? நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்தேன்னா கல்லை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஃபாதர் ஸ்டான் சுவாமி ஒரு ஜெசுவிஸ்ட் பிரீஸ்ட். நம்ம இந்த ஊரில் சைல்டு ஜீசஸ்னு ஸ்கூல் இருக்குன்னு தெரியுமா? அந்த ஸ்கூல் ஜெசுவிஸ்டோட ஸ்கூல். சென்னையில் லயோலா காலேஜ் ஒன்று இருக்குது தெரியுமா? அது ஜெசுவிஸ்டோட காலேஜ். அந்த கல்லூரிகளை நடத்தக்கூடிய, மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய ஒரு கத்தோலிக்க போதகர். நம்ம தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். கேரளாவில் இருக்கிற ஜெசுவிஸ்ட் சர்ச்சில் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு ஜார்க்கண்டில் மிஷனரியாக சுமார் 35 வருடங்கள் பணியாற்றினார். அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ட்ரைபல்ஸுக்கு அவர்களுடைய ரைட்ஸை வாங்கி கொடுத்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த காரியத்தை செய்வதற்கு காரணம் எனக்கு தெரியும், இந்த காரியத்தை செய்கிற போது இந்த அரசாங்கம் என்னை எதிர்க்கும். எனக்கு தெரியும், நான் இந்த காரியத்தை செய்கிற போது நான் உபத்திரவப்படுத்தப்படுவேன். கடைசியா சொன்னாரு, நான் இதற்கான பிராயச்சித்தத்தை, இதற்கான பாதிப்புகளை பெற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசியில் வார்த்தையை சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போன பின்பதாக நடந்த சம்பவங்கள். அவருக்கு கை ரொம்ப சிவியரிங். நீங்கள் அந்த 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 கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க, நான் 1.5 வருடமாய் அவரை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த கையில் பிளக்கார்டு ஒரு நாள் வைத்திருந்தார். இந்த பிளக்கார்டு இப்படி கூட அவர் வைக்க முடியாது, இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கை ஆட்டம் கொடுக்கக்கூடியது. அரசு சிப்பர் கொடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன் சிப்பர் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. கொரோனா வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுடைய ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு, வெளியில் கொண்டு விட்டார். என்னென்று சொல்லுகிறேன் என்று சொன்ன ஒரு நபர் ஊழியத்திற்கு வருகிற போது அவர் சொல்லுகிறார், இதுதான் என்னுடைய முடிவு என்று சொல்லி எனக்கு தெரியும், நான் தெரிந்து வருகிறேன். பாடுகளை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு வந்த ஒரு அனுபவம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது இது பாடு என்று சொல்லி அவருக்கு தெரியும், நாம் அனுபவிக்கக்கூடியது பாடு என்று சொல்லி தெரியும். நான் இதில் பங்கேற்பதற்காய் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வருகிற போது பாடு எதுவோ அதை தேடி பார்ப்பதற்காய், அதில் பங்கேற்பதற்காய் ஆண்டவர் வருகிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான இறையியல் நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது பாடுகளிலே பங்கேற்பது. கிறிஸ்துவுக்காய் பாடு அனுபவிப்பதற்கும் ஜனங்களினுடைய பாடுகளிலே பங்கேற்பதற்கும் பங்கேற்பு செய்வதற்குமான ஒரு காரியம். அதற்காக ஆண்டவர் யாரு தெரியுமா தெரிஞ்சாரு? மோசே. நம்ம லாங்குவேஜில் சொன்ன உண்மையாகவே இன்னைக்குள்ள மொழியில் சொன்னா அவன் அதை இதில் தகுதியே இல்லாத ஒரு நபரை ஆண்டவர். சார் நான் இப்படி சொல்றேன், நான் உங்க சர்ச்சில் பாஸ்டராக வந்திருக்கேன், எனக்குன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை சர்ச் மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், பைபிளை படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பைபிளே படிக்கல, கடவுளையே நம்பல, இந்த யாவையை பின்பற்றல, ஆராதனையை நடத்தல, அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்முடைய திருச்சபையில போதகராய் வருகிறார். நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? அது போன்ற ஒரு நபர் மோசே. மோசே அவன் வைராக்கியம் உள்ளவன். அவனுக்கு ஜனத்தின் மேல உள்ள வைராக்கியம். அவனுக்கு யாக்வே தெரியாது, யாக்வேயை ஆராதித்தவன் கிடையாது,
யாக்வேயினுடைய சாக்கிரமந்துகளை பின்பற்றினவன் கிடையாது. அவன் எகிப்திலே வாழ்ந்தவன். ஒருவேளை அவன் இஸ்ரவேலின் ஒரு எபிரேய ஸ்திரீயினுடைய மகனாக இருந்தாலும் அவனுடைய வளர்ப்பு எல்லாம் இன்னொரு நாடு. ஒருவேளை என்னுடைய ஜனங்கள் எபிரேயம் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இனப்பற்று தான் அவனுக்கு இருந்த தவிர இனவரியனாக இருந்தவன். அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு அவன்கிட்ட சொல்லுறாரு, நீ பார்வோன்ட்ட போ அப்படின்னு சொன்ன, உங்க அப்பா கிட்ட போய் இந்த ஜனங்களை விடுன்னு சொல்லு. அவனுக்கு தெரியும், என் அப்பா கிட்ட நான் போனேன்னா என்னை அடிப்பார்கள். என்னை வளர்த்த இந்த தேசத்துக்கு முன்னாடி போய் இவனை விடு என்று சொன்ன, இவன் என்னுடைய சகோதரன் விடு என்று சொன்ன, என்னை உபத்திரவப்படுத்த தெரிந்து ஆண்டவர் அழைக்கிற போது மோசே சொல்றேன், ஐ நோ தட் ஐ அம் கோயிங் டு பி பனிஷ்ட். எனக்கு தெரியும் இதை செய்கிற போது என்னை உபத்திரப்பட நினைத்து கொண்டு போகிறான். பாருங்க, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளம் இதுதான். பாடுகளை அறிந்து கொண்டும் அதை செய்வதற்கு எத்தனிப்பது கிறிஸ்தவ நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் இறையியல். இரண்டாவதாக நான் பார்க்கிற போது, பாடுகள் நிறைந்த அருட்பணிக்காய் ஊக்கம் தருகிற. நம்ம சில வேளைகளில் அதாவது இந்த மாதிரி கஷ்டங்கள் வருகிற போது டிப்ரெஸ் ஆகிடுவோம். என்னத்துக்கு இது, சபைகளில் சில வேளைகள் இப்படி வரும், இல்லை சார் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இது செய்ய முடியாது, இது கஷ்டம், இது கஷ்டமான வேலை, இது செய்ய முடியாது என்று சொல்லி பின்வாங்கக்கூடிய அனுபவங்கள் வருகிற போது ஊக்கம் தரக்கூடியதும் இந்த இறையியல் கல்வி தான். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். என்ன சொல்றார் தெரியுமா? நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று சொன்ன போது, அது வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தார் பவுல்? கிறிஸ்துவை எதிர்த்தவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை எதிர்த்தவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்தினவர். இப்போ சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருந்த போது, நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருந்த போது 9வது வசனம், துன்பப்பட்டேன். நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருக்கிற போது துன்பப்பட்டேன். எந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன் அவரை பிரசங்கம் பண்ணுகிற துன்பப்பட்டேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை துன்பப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒருவேளை துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளுகிற போது, துன்பங்கள் நம்மோடு நிறைவு பெறும். ஆனால் தேவனுடைய வார்த்தை துன்பப்படுவது இல்லை. அந்த தேவனுடைய வார்த்தை குறித்து பவுல் அதே பகுதியின் 11வது வசனத்தில் சொல்லுகிற போது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஏன் என்று சொன்னால், நாம் அவரோடு மரித்தோமானால் அவரோடும் கூட பிள்ளை. அவர் சொல்லிக் கொடு, இது தாண்டா நடக்க போகுது, நீ இந்த ஊழியத்துக்கு தான் வந்திருக்க, நீ வந்திருக்கிற ஊழியம் இதுதான். பாடுகள் நிறைந்த ஒரு ஊழியம் தான், பாடுகளின் மத்தியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் தான், பாடுகளை முழுமையை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஊழியம் தான். அப்ப கிறிஸ்தவத்தினுடைய அனுபவம் பாடுகளா அல்லது பொக்கிஷமான அனுபவங்களா என்று யோசிக்கிற போது, வாழ்க்கையின் பாடுகளை தான் ஆண்டவர் நமக்கு முன்பதாய் காண்பிக்கிறார். பாடுகளின் மத்தியில் இருக்கிற போது, பாடுகளின் மத்தியில் நாம் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய போது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம், அவரோடு கூட உபத்திரவப்பட்டோமானால் அவரோடு கூட எழுந்திருக்கவும் செய்வோம், அவரோடு கூட நாம் துன்பங்களை அனுபவித்தால் அவருடைய ஆளுகையிலே நாம் பங்கேற்பாளர்களாய் நான் இருப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரம் 16 முதல் 40 வரையில் பவுலும் சீலாவும் ஊழியத்துக்காய் போறாங்க. ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, இந்த அம்மா இந்த பவுலையும் சீலாவும் பார்த்தபோது, இவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்காய் வந்தவர்கள் என்று சொல்லுகிறார். குறி சொல்லக்கூடிய ஆவி. குறி சொல்லக்கூடிய ஆவின்னு சொன்னா அதனுடைய கிரேக்க வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தி ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம பைபிளில் குறி சொல்லுகிற ஆவி, இது 1-2 டிரான்ஸ்லேஷன்ல இப்படி தான் இருக்கு, தி ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன். பைத்தன் என்று சொன்னா என்னது? நம்ம ஊர்ல நிறைய பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. பைத்தன் சொன்னா என்னது? பாம்பு. சர்ப்பத்தின் ஆவி நம்ம பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது குறி சொல்லுகிற ஆவி. லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல சர்ப்பத்தின் ஆவி. சர்ப்பத்தின் ஆவி யாருடைய ஆவி தெரியுமா? நான் முதலே சொன்ன தெரியுமா? கிரேக்கர்கள் வழிபடக்கூடிய ஒரு கடவுளின் ஆவி. இப்ப அந்த ஆவியை உடைய பெண்மணிக்கு பவுலும் சீலாவும் சுகம் கொடுத்த போது, அதே அதிகாரத்தின் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அநேகம் அடி அடித்து அவர்களை காவலில் வைத்தார்கள். அந்த அநேகம் அடி அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனுடைய ஒரிஜினல் மொழி எப்படி தெரியுமா இருக்கு? இப்படிதான் இருக்கு, மரணத்திற்கு ஏதுவான அடி அடித்தார்கள். சாமி, நான் என்னையா செஞ்சேன்? இந்த பொம்பளைக்கு நல்லது தானே செஞ்சேன்,
நான் என்ன தீங்கா செஞ்சேன்? இந்த பொம்பளை கட்டி இருந்த அந்த கட்டளத்தை இவளை விடுவிக்க தானே செய்தேன், ஆனாலும் என்னை அடிக்கிறார்களே. அவன் சொன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கியவான்கள். திருச்சபையின் அனுபவத்தில், ஊழியத்தின் பாதைகளில் நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் நல்லது சாதானே செய்கிறேன், ஏன் நான் அங்கீகரிக்கப்படவில்லை? நான் நல்லதுக்காக தானே உழைத்தேன், ஏன் என்னுடைய நற்கிரியைகள் இவர்கள் பரிசோதிக்கிறார்கள்? நான் ஆண்டவருக்காக தானே இந்த காரியங்களை செய்தேன், ஏன் எனக்கு இழப்பு என்று கேட்கிற போது ஆண்டவர், இங்க பவுல் நமக்கு ஆறுதல் சொல்கிறார். அதெல்லாம் நாம் செய்த நல்ல காரியங்களுக்கல்ல, நம்முடைய கிரியைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழல் இந்த பூமியில் நிலவுகிறது. நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சூழல் இந்த பூமியில் நிலவுகிறது. ஸ்டான் சுவாமி அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாரு. லேண்ட், பூமி இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இண்டஸ்ட்ரீஸுக்காக சுரண்டப்பட்டது. ரொம்ப சீப்பான பணத்தை கொடுத்து அவைகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி ஏமாற்றினது தட்டு கேட்டார். 16 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இந்த 16 பேரும் யார் தெரியுமா? கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ், ஆசிரியர்கள், அட்வொகேட்ஸ், இளைஞர்கள். இதுல யாருமே கல்வி கற்காதவர்கள் இல்லை, எல்லாம் கற்றவர்கள். ஆனாலும் உபத்திரவப்படுத்தப்படுகிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, இந்த பூமியில் நிற்க வேண்டிய சத்தியம் நம்ம கையில் இருக்கிறது. அன்பு திருச்சபையே, இந்த அளவிற்கு நமக்கு முன்பதாக சாட்சியாக கடவுளினுடைய பெயரை சொல்லி கடவுளுக்காய் எழும்பி நிற்கிற போது நாம் ஆலயத்திற்காய், அருட்பணிகளுக்காய், ஆண்டவருக்காய் செய்யக்கூடிய தியாகங்களின் அளவுகோல்களை ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியம். இழப்பு, இழந்து கனி கொடுத்தல். அழகா இயேசு சொன்னார் யோவான் 12வது அதிகாரத்தில், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து, சொல்லுங்க பார்க்கலாம், செத்ததையாகில் அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? அந்த வசனம் சொல்லுது. எப்படிப்பட்ட பலன்? எப்படிப்பட்ட பலன்? மிகுந்த பலன். மிகுந்த பலன் சொன்னா, இந்த வலையை பிடிக்கிற போது அவங்க எப்படி மீன் பிடித்தாங்க? மிகுதியாய், வலை கிளியத்தக்க மிகுதியாய். ஆண்டவருக்கு பணி செய்கிற போது, ஆண்டவருடைய ஊழியத்திலே பங்கேற்கிற போது, துன்பங்களும் உபத்திரவங்களும் வருகிற போது அது மிகுதியான பலனுக்கானது என்று ஏற்றுக்கொள்ளுவோம். அதை மிகுதியான பலனுக்கானது என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம், பங்கேற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஆராதனைக்கு நிறைவாக யாவரும் எழுந்து நின்று 462வது ஞான பாடலை பாடுவோம். தீவினை செய்யாதே மா சோதனை. 462வது ஞான பாடல். செய்யாதே மா சோதனையில் உள்ளங்கனை பெற்று போராட்டத்தினில் வீணாசையை மூற்றும் செய்யரை நம்பி வென்றி போவார். ஆற்றி தேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார். மீட்பர் பலனையீவார், ஜெயம் தந்திடுவார். பேசாமல் வீண் தோழரையும் சேராமலே நீங்கி நல்வழியிலும் நின்று
இரக்கமும் அன்பும் சற்றேனும் விடா இயேசையரை நம்பி வென்றி போவார். ஆற்றி தேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார், மீட்பர் பலனையீவார், ஜெயம் தந்திடுவார். நீ நம்பிக்கையாலே போக்கிடம் பெற்றும் பேர் வாழ்வடைவார். மானேசரின் பலம் சார்ந்தே செல்லுவார். இயேசையரை நம்பி வென்றி போவாய். ஆற்றி தேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார், மீட்பர் பலனையீவார், ஜெயம் தந்திடுவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற வாழ்க்கை ஒரே தரம். எங்கள் வாழ்க்கை நிறைவு பெறுகிற போது நித்தியத்தின் வாசிகளாய் நாங்கள் சேர்த்திணைக்கப்படுகிறோம். கடந்த காலங்களில் எங்களோடு இணைந்து நித்தியத்தில் சேர்த்திணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளின் ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறோம். நல்ல இளைப்பாறுதலை நித்திய காலமாய் உம் சந்நிதியில் அன்பு மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பீராக. இந்த பூவுலகில் அவர்கள் வாழ்ந்த அனைத்து வாழ்விற்காய் ஆண்டவருக்கு நன்றி. அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் நிறைவேற்றின அனைத்து பணிவிடைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி. இவர்களின் இழப்பு குடும்பத்தின் மக்களுக்கு இழப்பாக இருக்கிறது. இவர்களின் இழப்பின் துயரத்திலே மீள முடியாத வருத்தத்தில் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு திருச்சபையாக எங்கள் ஆதரவையும் கிறிஸ்துவின் பேரில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய நம்பிக்கையினையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். கடவுள் அமைதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கைக்குரிய வாழ்வையும் முன்னேறி செல்வதற்குரிய பலத்தையும் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்து பங்கேற்பதற்கு எங்களை அழைத்து வந்தீர், நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக உம்மை பல நிலைகளில் ஆராதித்தோம். உமது வார்த்தைகளை தியானித்தோம். எங்களை உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்மைக்கு ஏதுவான சமாதானத்திற்கு ஏதுவான உமது அருட்பணிகளிலே பாடுகளை நீதி நிமித்தமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு வாழ எங்களை ஆண்டவர் வழிநடத்தும். நாங்கள் பிரிந்து செல்லுகிற போது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்றிணைகிறது வரையிலும் உமது பாதுகாவலை எங்களில் வெளிப்படுத்தும். இந்த ஆராதனையில் எங்களில் ஏதாவது குறைவுகள் வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னால் தயவாய் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இவைகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் கிருபையும் இரக்கமும் உள்ள பராமரிப்பிற்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் துணையும் நம் அனைவரோடும் இன்றும் என்று மெரிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.